வணக்கம் கலையரசன் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸ்மார்ட்டா இருக்கீங்களே. என்ன படத்துக்கான கெட்டப் இது? இந்த மாதிரி நாங்க ஒரு இவ்வளவு கலைகள்ல நிறைய கெட்டப் போட்டு நாங்க பார்த்திருக்கோம். பட் இந்த கலையை நாங்க பார்த்தது இது வந்து வேட்டுவம் ரஞ்சித் சரோட படம். அந்த look. ஆஹா, ஆரம்பமே அதிரடியா இருக்கு. ஸோ டு ஸ்டார்ட் வித் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டே. எல்லாருக்குமே வந்து இந்த புள்ளியார் சொல்லி போட்டு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னாலும் அது வெற்றி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு பல கனவுகளோட வந்திருப்பீங்க. நீங்க புள்ளியார் சொல்லி போட்ட அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு டைலாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, நான் பேசின என்னுடைய முதல் டைலாக் இதுதான் அப்படின்றது. முதல் டைலாக் வந்து நான் அர்ஜுன் காதலின்னு ஒரு படம் நடிச்சேன் 2010 நினைக்கிறேன், 9-10ல. அதில் தான் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசினது. பட் டைலாக் ஞாபகம் இல்லை, சாரி. ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? ஏதாவது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு ஒரு காலேஜ்ல வந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஸோ அதை எடுத்தாங்க. சும்மா ரேண்டம் டைலாக் தான், அது ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஸோ அதுதான் ப்ராப்பரா. ஓகே, அதை தாண்டி ஒரு ப்ராமிசிங் ரோலாக இருந்திருக்கும்ல. ஓகே, நம்மளோட கரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஃபிஷியலி அப்படின்னு முதல்ல அமைஞ்ச படமா நீங்க நினைக்கிறது அந்த முதல் டைலாக் ஏதாவது? ஆக்சுவலாக எல்லா படமும் முக்கியமான படம் தான். மெட்ராஸ் தான் ஆக்சுவலாக பிரேக் த்ரூ அமைஞ்சு. அது மாதிரி மதியானை கூட்டம், அப்புறம் நந்தலாலா, முகமுடி ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்னா நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது வந்து ஒரு சீரியல் ஆடிஷன் போயிருந்தேன். பட் ஆனால் ரிஜெக்ட் ஆயிட்டேன். பட் அவருக்கு அந்த ஆடிஷன், அந்த டைரக்டருக்கு ஃபைனல் ரவுண்ட் ரிஜெக்ட் ஆனேன். பட் அவருக்கு அந்த ஆடிஷன் பிடிச்சவர் என்ன ஒரே ஒரு எபிசோட் மட்டும் நடிக்க வச்சாரு. அப்போ அதில் ஒரு பையன் சைக்கிள் வருவான், அவனை தடுத்து, டேய் என்னடா என் மச்சான் கிட்ட பிரச்சனை பண்றேன்னு பேச அந்த சீரியல். அதுதான் ஃபர்ஸ்ட் டைலாக். அதுதான் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் டைலாக். சூப்பருங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நிறைய நம்ம தமிழ் சினிமா நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள் வந்து லக்குக்காக பேர் மாற்றிருக்காங்க, வெற்றியாக இருக்காங்க. அந்த பேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லேட்டராக கேட்குறப்ப தன்னுடைய வரலாறை திருப்பி பார்க்குறப்ப இந்த பேர் இதுக்கு தான் வச்சாங்கலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலேயே உங்களுக்கு கலை அரசன்னு வச்சுட்டாங்களா, இல்லை இன்பிட்வீன் ஓகே சினிமா ட்ரீம் அப்படின்றதுனால ஓகே நம்ம ஏதாவது மாற்றிக்கலாம்? கலையரசன் தான் என் பேர். ஓகே, சின்ன வயசுலேருந்து கலையரசன் தான் பேர். பட் வீட்டில் வந்து கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் தாத்தா வந்து நான் பிறந்தபோது சேர்மனாக ஜெயிச்சார் எங்கள் ஊரில். அப்போ வந்து எனக்கு வெற்றி செல்வன் பேர் வச்சாரு. லக்கிலி சார்பட்டால அந்த பேர் தான் என்னோட பேர். ஆமாம், வெற்றி செல்வன் வச்சாரு. ஸோ கரெக்டாக அன்னி தான் நான் பிறந்தேன், அன்னி தான் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால நிறைய கனெக்ஷன் இருக்கு. இந்த பாகுபலி படம் மாதிரி பிறந்த உடனே தூக்கி இனிமே ஒரு கார்த்தி, வெற்றி செல்வன், கலையரசன். கலையரசன் ஆக்சுவலாக இனிஷியலாக எனக்கு பிடிக்காது. அந்த பேரு நான் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேன். கார்த்திக் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான் சொல்லுவேன். இப்போ எங்கள் ஏரியாலுமே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா கலை, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்சம் வளர கலைன்னு தெரியும். ஃபேமிலியிலுமே எல்லாரும் கார்த்தி தான், யாருமே கலைன்னு எனக்கு கூப்பிட்டதே கிடையாது. ஓகே, சினிமால கொஞ்சம் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கலைன்ற பேரு கொஞ்சம் ஃபேமிலி எல்லாருமே என்ன கலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. கார்த்தின்னு தான் கூடுவாங்க. இப்பயுமே நிறைய பேர் ஃபேமிலி எல்லாம் கார்த்தின்னு தான் கூடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பல கனவுகளோட இந்த ஒரு பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், தடைகள் இருந்திருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கரியர் இருக்குது, ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ ஆக்டர் கலையரசன் ஓகே ஹாப்பியாக இருக்காரா இந்த பாதையை சூஸ் பண்ணதுக்கு? இல்லை, கண்டிப்பாக ஒரு ட்ராவல்னும் போது அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், பெயின், ரிஜெக்ஷன்ஸ், இன்சல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ஜாலியாக நம்ம பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் பயங்கர ஜாலியாக இருக்கும். அது வந்து சில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம சில விஷயங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், அது நான் ஒர்க் ஆகும் போகலாம். சிலது வந்து ஏன் இப்படி நடக்குது நமக்கு யோசனை இருக்கலாம். அது ஓகே, ஆனால் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஷூட்டிங் போனாலே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன சம்பாரிச்சோம் என்ன அப்படின்றத மீறி ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது பயங்கர ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி ஐ லவ் சினிமா ஸோ மச். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு டேக்லைன் ஒரு ப்ராவர்பாக நாங்கள் ஆட்டோ பின்னாடி எழுதலான்ற மாதிரி ஒரு மேட்டர். நீங்கள் சொன்ன மாதிரி முகமுடி, மெட்ராஸாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், சர்பட்டா பரம்பரையாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த கெட்டப்பில் மாசா வேட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் தாண்டி இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கிற தண்டகாரண்ய படம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ சினிமா ஆடியன்ஸாக, கலையுடைய ரசிகர்களாக பார்க்குறப்போ ஓகே, ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, பார்க்குறப்போ ஓகே, 2 பேருமே அட்டகத்துக்கு அப்புறமா பேரா இருக்காங்க அப்படின்றது இருந்துச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய பேச போகிறோம். ஸோ தண்டகாரண்யம் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு, எப்படி தயாராகிருக்கு? கண்டிப்பாக எனக்கு என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அதியன் ஆதிரை சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது குண்டுன்னு 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஃபர்ஸ்ட் படம் அவர் பண்ணார். எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். நல்ல புதுசான ஒரு, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கதைக்களம் வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பு, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், அந்த அந்த
ஃபாரஸ்ட்ல இருக்க போலீஸ்க்கு சப்போர்ட். இப்போ ஒரு காடு இருந்ததுன்னா அந்த காடுக்குள்ள வந்து இப்போ அந்த போக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தோன்னா அவங்க பெர்மனெண்டா அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு ஃபேமிலி அவங்க லைனே செம்மையா இருக்கு. ஸோ கலையரசன் வந்து பேசிக்கலி ஒரு மெத்தட் ஆக்டர் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த படத்துல இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறப்போ எவ்வளவு மாசத்துக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள போனாரு கலையரசன்? அதெல்லாம் பண்ணல. பட் அங்க இருக்கவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ஓகே அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும். ஸோ ஏன்னா இயல்பா ஒரு காடு நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்க அந்த அங்க நடக்கும் போதே அவங்க கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்ப நான் புதுசா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு பயம் இருக்கும், யோசிப்போம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. அது இல்லாம இவன் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இப்ப அந்த ஊர் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உண்மையாவே ஒர்க் பண்றவங்க என் கூட அந்த படம் ஃபுல்லாவே ஷூட் பண்ணும்போது இருந்தாங்க. ஸோ அதியன் சார் வந்து அதுக்கு முன்னாடியே பெரிய ஹோம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாரு அவங்க டீம் எல்லாமே. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து அவங்களோட இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு நம்ம ஆக்டரா ஒரு சின்ன சின்ன ஆட் ஆன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதை எப்படி பண்ணலான்னு பண்ணதான். ஸோ அட்டகத்தி தினேஷ் இப்போ கெத்து தினேஷ் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் அட்டகத்தி தினேஷ் அது அவர் கூட அந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சுமே அதுக்கப்புறமா அந்த காம்போ திரும்ப நாங்கள் ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இஸ் அன் அமேசிங் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் பர்சன் எல்லாம் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ திரும்ப சேரும்போது அதான் கிண்டல் பண்ணிருந்தா தினேஷ் அடிக்கடி இப்போ வேட்டும் நாங்கள் நடிக்கிறோம் ஷூட் பண்ணும்போது கலை நீ என்னை எப்படி கூப்பிடுவ அப்படின்னாப்பல. ஆனா வந்து தண்டைக்காரன் வந்து எனக்கு அண்ணா. ஓகே சார் நான் வந்து அண்ணா அப்படின்னு அப்படியே அட்டகத்துல வந்து ஒரு கேரக்டரா வரும். ஆமா ரேண்டமா ஒரு கேரக்டரா வரும். பட் இதுல வந்து அண்ணன் தண்டைக்காரன் அண்ணன் கூப்பிட்டுருப்பேன் எல்லா சீன்லயும். அது அடிக்கடி கலாய்ப்பாப்பல. வேற ஷூட்டிங் ஸ்பாட் போறப்ப மாத்தி கூப்பிட்டு போறாரு. இல்ல என்னன்னு கூப்பிடுவ கலை நம்ம ஏதாவது கிண்டல் பண்ணி பேசினப்பல நான் என்னன்னு கூப்பிடுவ கலை என்ன தண்டைக்காரங்களா அண்ணன் அப்படின்னு. ஸோ அது சூப்பர் பிரதர். லைக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம், நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம கம்ஃபர்டபுளான பிளேஸுக்கு போனாலுமே ஒரு பயம் இருக்கும், அங்கே பழகிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும். ஃபாரஸ்ட் நடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நிறையா காட்சிகள் இப்போ நான் ஒரு அசம்ஷனில் கேட்குறேன், வெறுங்காலில் நடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், செப்பல் கூட யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம், நமக்கு பேசிக் நீட் கூட கிடச்சிருக்காது. ஸோ அங்கே நீங்கள் தயாராகிக்கிட்டது அந்த கதாபாத்திரத்துக்காக என்னென்ன விஷயங்கள்? நான் எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா ஒரு ஆக்டர் வந்து ஆக்சுவலி கிஃப்டட் தான். என்னன்னா வந்து அவங்களுக்கு நல்ல சம்பளம் தராங்க, நல்ல கம்ஃபர்ட் தராங்க, கேட்குற சாப்பாடு வாங்கி தராங்க, எல்லாம் தராங்க, ப்ரொடியூசர் எல்லாரும் டீமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சைட்ல இருந்து நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு ஆக்டரா 100% என் சைட்ல இருந்து நான் தரணும்னு நினைப்பேன். ஒரு டைரக்டர் வந்து அவருக்கு அந்த 100% கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும். அவர் நினைச்ச விஷயத்தை எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஆக்டரா ஒரு டூலா நான் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் தான் நினைப்பேன். நான் வந்து இதை பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன், எங்க செருப்பு போட்டு நடக்கணுமா செருப்பு அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அது ஓகேவா ஓகே, அது வந்து அவர் ஹாப்பி ஆகணும், அவர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி அவருக்கு அந்த அவர் நினைச்ச சீனை எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் நான், அவ்வளோதான். ஸோ அதனால அதெல்லாம் ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இல்லை. அது இல்லாமல் நமக்கு செருப்பு போடாமல் நடக்கிறதோ இல்லைனா வந்து இந்த வெயிலுக்கு கொடை பிடிக்கிறதோ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஆள் இல்லை. ஜாலியாக சொல்கிறாங்களோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு நம்ம அப்படியே அவங்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு நார்மலாக இருந்துட்டு அந்த கேரக்டர் என்னவோ அப்படியே இருந்துட்டு இருக்கிறது அப்படி பிடிக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. தேன்கனி கோட்டைன்லாம் தெங்கினி கோட்டைன்னு வாங்க அதை, நான் அது தேன்கனி கோட்டை நம்ம ஒசூர் பக்கத்தில் அது உள்ள ஒரு பெரிய அந்த சைடு இருக்க மலை எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த ஒசூர் அப்படியே அந்த கர்நாடகா சைட் போகும் எல்லாமே, இந்த சைடு ஆந்திரா, ஒரு சைடு தமிழ்நாடு, ஒரு சைடு கர்நாடகா எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அங்கே ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. நாங்கள் ஷூட் பண்ண ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அது வித்தியாசமான ஒரு ஊர். அந்த வண்டிலாம் கேரவேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகாது. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே இருந்துட்டு யார் நானாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், இத்தனைக்கும் ஃபீமேல் ஆக்டர்ஸ் வின்சுவா இருக்கட்டும், ரித்விகாவா இருக்கட்டும், அம்மாவா நடிச்சவங்க எல்லாருமே அப்படியே கேஷுவலா இருந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு வீடு மட்டும் அவங்க கேட்டு அவங்க சப்போர்ட்டுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி வச்சுட்டு அப்படிதான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அது வந்து பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர சூப்பரா இருக்கும், ஜில்லுன்னு செம ஊர் அது. ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் அந்த மலையிலேருந்து திருமணம் ஆந்திரா, இங்கே கர்நாடகா, இங்கே தமிழ்நாடுன்றப்போ ஒரு பேன் இந்தியா லொக்கேஷன்ல ஷூட் பண்ணியிருக்கிற ஆக்டர், பேன் இந்தியன் ஆக்டரா வந்து நான் கலையரசனை பார்க்குறேன். இப்போ அடுத்தடுத்து அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ்லையும் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தண்டகாரண்யமும் என்னென்ன லாங்குவேஜஸ்ல ரிலீஸ்? இல்லை கண்டிப்பாக தண்டகாரண்யம் இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு மலைவாழ் மக்கள் அப்படிலாம் எடுக்கும்போதே அது இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க. அது வந்து லாங்குவேஜ் நம்ம படத்தில் தமிழ் பேசுறீங்க தவிர அந்த கதைக்களமும் என்னவோ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிலாம் அதில் பெருசாக எனக்கும் உடன்பாடுலாம் இல்லை. சூப்பர். ஸோ தண்டகாரண்யம் அந்த நேம் மீனிங் என்னங்க? அதை வச்சு தான் நாங்கள் இப்போ ஒரு ப்ரோமோ பண்ணலாம். அது என்னன்னா தண்டகாரண்யம்ன்றது அதையும் எதுவும் சொன்னார், ஃபாரஸ்ட். அது காரண்யம்ன்றது ஃபாரஸ்ட் நினைக்கிறேன், தண்டகாரண்யம்ன்றது போராளிகள் அந்த வரும். பட் ஆனால் ஃபாரஸ்ட் பெஸ்ட். ஓகே, காடு சார்ந்த விஷயங்கள் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இவர் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோல மட்டும் உண்மையாவே ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கோம். அப்படி சூப்பர். ஸோ லைக் முருகா கேரக்டருக்காக மேபி ஏதாவது அந்த லேண்ட் சார்ந்த
ஒரு மக்களா நீங்க ரெப்ரசென்ட் பண்றதுனால ஏதாவது லாங்குவேஜஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது காமிக்கிற இல்ல அந்த மாதிரி? ஊர் ஸ்லாங் அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்லாங் இருக்கு, ஒரு கொஞ்சம் லைட்டா இழுத்து பேசுற மாதிரி அந்த மாதிரி ம். ஸ்லாங் இருக்கு. அந்த ஸ்லாங் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. So அது வந்து யூஸ்வலா இல்லாம ஸ்லாங் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஜென்ரல் நம்ம ஊர் தமிழ் மாதிரி இல்லாம கொஞ்சம் லைட்டா அந்த என்னன்னா அவங்க வந்து அவங்க கிட்ட அங்க கன்னடமும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. ஸோ மிக்ஸ் ஆகும். சில வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி மாறி கீறி வரும். ஓகே. அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி வரும். கொஞ்சம் அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஸோ படத்துல உங்க கேரக்டர் வந்து ஒரு போலீஸ்க்கு ஒர்க் பண்ற ஹெல்ப் பண்ற கேரக்டர் மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜஸ்க்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கேயே கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இருந்தாங்க. as well as அந்த ஊர் ஆட்கள் அங்க அதியன் தோழர் கூட ஃபுல்லாவே ஊர் ஆட்கள் அங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா டைலாக்ஸுமே வந்து பண்ணும்போது இப்போ டப்பிங்க்கும் வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து கிளம்பி இங்க இருந்து கூட டப்பிங்க்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ படத்துலேருந்து வந்த லிரிக் வீடியோ ஒன்று பார்த்தோம். அதில் வித்தியாசமாக கொஞ்சம் கலையரசன் இது வரைக்கும் பண்ணாத எக்ஸ்ட்ரா ரொமான்ஸ் லைட்டாக பண்ணியிருக்கிறதா பார்க்குறப்போ ஒரு ஃபீல்ஸ் வருது. கமெண்ட்ஸும் அப்படி தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ரொமான்ஸ்க்கான ஒர்க்ஸ் எப்படி நடந்தது? ரொமான்ஸ் எல்லார்கிட்டயும் தாங்க இருக்கு. சினிமா போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சினிமாவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு, கொஞ்சம் அதிகமா காட்டுவாங்க. ஓகே. பட் ரொமான்ஸ் எல்லா விஷயத்துலையும் சும்மா ஒரு நார்மலா நம்ம ஒரு பாத்துக்கிற பார்வையிலே ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்கும்ல. பியூட்டிஃபுல்லான விஷயம் தான், ரொம்ப அதிகமாலாம் இல்லை, அதே ரொமான்ஸ் தான். பட் ஆனால் ஊர் இப்போ இங்க வந்து நம்ம சில விஷயம் பிடிச்சி இது பண்ணாலுமே கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யோசிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இப்போ சில பேர் அந்த ஊர் சைட்ல லவ் பண்ணும்போது அவங்களோட லவ் வந்து ரொம்ப திடீர்னு ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க, பயங்கரமா ரொம்ப அப்படி ஓப்பனா இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி. ஆனால் இது வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஒரு ரொம்ப பயங்கரமா லவ் அந்த மாதிரி இருக்கும். சூப்பரா. ஓகே. ஸோ ரொம்ப நம்ம கண்ட்ரோல்டா இல்லாம அது ரொம்ப எக்ஸ்பிரசிவான அட் த சேம் டைம் இன்னசென்ட்டான ஒரு லவ் பத்தி பேசுறப்ப மட்டும் லைட்டா ஒரு ஸ்மைல் போட்டிருக்காரு. நீங்க அண்ட் வின்சு பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு, லைக் அவங்க எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதை பத்தி நீங்க? வின்சு நாங்கள் எதுவும் நட்சத்திரம் நகரில் ஒர்க் பண்ணோம். பட் அவ்வளோ காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, ஃபோன்லேயே தான் நிறைய பேசிட்டே இருக்கும். பட் இதுல வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதனால ரொம்ப ஆனால் உண்மையா இந்த படம் வந்தா வின்சுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் விஷயம் இருக்கும். தமிழ் சினிமால பயங்கர சூப்பரான ஒரு ஆக்டரா வர வாய்ப்பு நிறைய இருக்கு, வந்துருவாங்க. சூப்பர், ஜென்யூனான ஒரு பாராட்டுகள் தராரு. சூப்பர். லைக் நீங்க யூ யூஸ் டு பி லைக் அன்பு கேரக்டரா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது கூட இல்லை. நிஜமா நீங்க ஸ்டார்டிங்ல சொல்றப்ப சரி, இப்பயும் ஃப்ரம் த ஹார்ட் நீங்க பாராட்டுறீங்க. ஸோ பார்க்க யூஸ்வலா யூஸ் டு பி லைக் அன்பு அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான். ஓகே. இன்னிலேருந்து நான் ஃப்ரெண்டா ஆக ஏதாவது கண்டிப்பா தலை வாங்க தலை பார்த்துக்கலாம். ஓகேவா? எனக்கு அது போதுங்க. என்னை பத்தி வெளில ஒரு நல்லதா பேசுற ஒரு ஆள் நீங்க நான் சம்பாதிச்சுன்னு நினைச்சுக்கலாமா? கண்டிப்பா டார்லிங், என்ன இதுல இருக்கு. டன், இது போதும் எனக்கு ஹாப்பி. ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய வந்து அங்கே இருக்கிற லொக்கேஷனில் நமக்கான அந்த கேரவேன் அதெல்லாம் இருக்காது. பட் நம்ம ஸ்டில் அங்கே இருக்கிற வீடுகள்லேயே நம்ம வந்து மக்களோட மக்களாக பழகி ஸ்டே பண்ணுவோம் எல்லாமே. இதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. ஒன் டேக் அவே, ஓகே இந்த ஒரு டே இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் தண்டகாரண்யம் ஷூட் நடந்ததை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா, மேபி அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள், இல்லை படத்தில் நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சீன் இல்லை சம்திங், ஏதாவது ஒரு டேக் அவே? இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன் ஷூட் பண்ணோம். அதுவே அப்புறம் இந்த ஸ்டோரி இது வந்து அது நடந்தது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் அந்த சிஆர்பிஎஃப் அந்த மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது, நமக்கு நிறைய லேர்னிங் இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்ஸ் தான் ஆக்சுவலாக நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். அந்த நாங்கள் லொக்கேஷன் போகிறது வர்றது, இப்போ நாங்கள் ஷூட் பண்ண இடம் அந்த தேங்கனி கோட்டைலாம் சொல்கிறேன். டெய்லி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கேஷுவலாக யானை, அப்போ அந்த டைமில் வேற ரொம்ப அந்த சீசன் வந்து யானை இப்போ இந்த மைசூர்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் யானை வந்து அப்படி வந்துட்டு கிராஸ் பண்ணுவோம், நிறைய ஹியூஜ் ஓகே நிறைய யானைகள் அப்படின்னா கொஞ்சம் பயம். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் வந்து ரஞ்சித் சார் ஷூட் பார்க்க வந்தாலும் அப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ண ஒரு 1/2 hour 40 minutes, யானை அங்கே யானை இருக்கு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 minutes 1 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போகும்போது ஒரு டைம் பார்ப்போம். ஏன்னா நைட் ஷூட் அங்கே பண்ண முடியாது, நைட் ஷூட் பெர்மிஷனும் கிடையாது. ஒரு 5:45 6க்கு நம்ம ரேப் பண்ணோம்னா உடனே 10 நிமிஷத்துல எல்லாரும் கிளம்பினோம் அந்த ஊர்ல இருந்து. ஸோ அது வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. எனக்குன்னா இந்த 10 நிமிஷத்துக்கு வெடி போடுற இந்த சிச்சுவேஷன் நடுவில் நீங்க இன்னசென்ட் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைச்சாதான் எனக்கு வந்து சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் எக்ஸ்பிரசிவா ரொமான்ஸ் பண்ணணும். அவன் லொகேஷனே அப்படிதான் இருக்கு, எல்லாமே சொல்லிட்டு அதுல ஒரு பயங்கர சூப்பரான சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு ட்ரீம் மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ரொம்ப அதை படிக்கும் போதே எனக்கு பயங்கரமா இருந்தது அந்த சீக்வன்ஸ். நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஒரு லவ்வர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு, அந்த பொண்ணு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒன்று சொல்லுவா. நம்ம எல்லாமே ஊருக்குள்ள போனா எல்லாமே நம்ம நிறைய எடுத்து போட்டுக்கணும், நம்ம வந்து ஜாதி மதம் ஜெண்டர் எல்லாமே வந்துடும். பட் இங்க வந்து நம்ம 2 பேர் தனியா எதுவுமே இல்லை, ஒரு ஃபாரஸ்ட், இந்த காடு மட்டும், இந்த சத்தம் மட்டும் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான பொய்டிக்கா ஒரு டைலாக் இருக்கும்.
அதையும் தோழர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த படத்தில் நீங்கள் உங்களோட ஸ்லாங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஏதாவது ஒரு டைலாக் பேசி சொல்லி கேட்போம்னு தான் நினச்சோம். ஐயோ நீங்கள் அழகாக ஒன்று நரேட் பண்ணியிருக்கீங்க. பட் ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் ஏதாவது ஒரு டைலாக். ஆனா என்னன்னா கொஞ்சம் இழுத்தா மாதிரி பேசுவாங்க. ஓகே. என்ன பண்ண மாதிரி ஒரு மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்பீடாக பேசாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இழுத்து ஓகே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 days 15 days ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்போம். கால் ஷீட்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த சீன் நிறைய பேசி பார்த்துட்டே இருப்போம். முடிக்கிறப்ப லைக் அந்த போஸ்ட் தண்டகாரண்யம் ஷூட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ்டியோ வீட்டில் பேசுகிறப்ப இயல்பாக அந்த ஸ்லாங் வந்திருக்கா? வரும் வரும் வரும். நான் இப்போ வாழை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான். வாழை முடிச்சோடனே அது என்னல பண்ணுத ஆமா அப்படிதான் சும்மா கலாய்க்கிறதுக்கு பேசுவோம். இன்னொன்று வந்து என்ன பண்ணுத ஏலி என்னல அப்படி அது மாதிரி சும்மா ஜாலியா அது மாதிரி அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காது. ரொம்ப வாழை ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரலாக பேசி நம்ம அது அப்பப்போ ஞாபகம் வச்சுப்போம். நம்ம அதே மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது என்ன ஆகுனா நம்ம இங்கே இருக்க நம்ம இவ்வளோ நாள் பேசினதை விட சில வார்த்தைகள் வந்து மதுரை ஸ்லாங்கு இல்லைன்னா சில வார்த்தைகள் வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி ஸ்லாங் வந்துடும். சில வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது அந்த லாங்குவேஜோட உங்களை ஸ்லாங்காக நான் இன்னொரு பக்கம் எக்ஸைட் ஆகிக்கணும் தண்டகாரண்யம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு 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 மொமெண்ட் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தண்டகாரண்யம் ஒரு மொமெண்ட் ஓகே இதை நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க வெயிட் பண்ணுறேன் நான் பண்ணது. எனக்கு கிளைமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும். கிளைமேக்ஸ் பயங்கர சூப்பராக இருக்கும். ஒரு பிரதீப் தான் கேமராமேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாரு. ஒரு கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் ட்ராமா இருக்கும். அந்த அந்த எமோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ வந்து நானும் என் லவ்வரை மீட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்கணுன்னு ஆசை. சமங்க. ஸோ இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம பேச ஆரம்பிக்கப்போ சொன்னீங்கல்ல நான் டைலாக் வந்து பேசினது சரியா ஞாபகம் இல்லை ஃபஸ்ட்டு எதுன்னு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அங்கங்கே வந்திருக்கேன் போயிருக்கேன். இப்போ யோசிச்சு பார்த்தா தண்டகாரன் மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் படம். ஸோ அந்த படத்தில் நம்ம ஒன் ஆஃப் த லீடாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டோம். திரும்பி பார்க்குறப்போ அந்த கலையரசன் கிட்ட இந்த கலையரசன் சொல்லணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் சினிமாவில் ஃபஸ்ட்டு என்னன்னா கொஞ்சம் எல்லாமே ஓகே 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 ஓகேன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நோ சொல்ல கற்றுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் மெட்ராஸ்க்கு அப்புறம் அதை சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லணும்னா மேபி யூ ஹேவ் டு ஒர்க் மோர் ஹார்டர். நல்லா இன்னும் சின்சியராக இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். மேபி இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை ஹாப்பியாக ஏதாவது சொல்லணும்னா தெரிவிக்கணும்னு கவலைப்படாதரா. ஒரு 10 வருஷம் கழிச்சு இங்கே வெற்றின்றது இட்ஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ அதனால் வந்து அது இல்லாமல் வெற்றின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இங்கே வந்து சினிமாவில். ஸோ அது வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம பயங்கர ஹாப்பியாக பயங்கர சூப்பராக ஒரு ஃபீல்டில் இருப்போம். பட் ஆனால் இங்கே பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து வெற்றி வந்து நான் நினைக்கிறது பர்சனாக நம்ம எப்படி இருக்கோன்றதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். வெற்றி அதுக்கப்புறம் தான். வெற்றி தோல்வி ரொம்ப ஈஸி சினிமாவில். சக்ஸஸ் நம்ம வந்து அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட்கான ஒர்க் நம்ம பண்ணோம்னா அது ஆப்வியஸாக சில பேருக்கு நம்மளை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளை அது அந்த அந்த மொமெண்ட்டுக்காக நம்மளை பாராட்டுவாங்க. ஸோ அது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான். நைஸ்ங்க. சரி லைக் என்னதான் இருந்தாலும் ஒரு பீங் அன் ஆக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிஸ்னஸ் சுற்றி இருக்குது. நிறைய பேர் பார்க்குற விதங்கள் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக வந்திருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் நிறைய படங்கள் நோ சொல்லியிருக்கலாம், எஸ் சொல்லியிருந்திருக்கலாம், நினச்ச மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கலாம், இல்லை அமையாமல் போயிருக்கலாம். பட் அப்படி இருக்கிறப்போ உங்களை நிறைய பேர் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மேபி ஏதாவது மெயின்டைன் பண்ணிக்கணும்னு ஓகே ஆஸ் அன் ஆக்டரா இப்போ வரைக்குமே அது கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து பயங்கர மெட்ராஸ்க்கு அப்புறம் மெட்ராஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு வரேன். அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை வேற. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் நான் வரேன் டி நகர் கிட்ட நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக சில் பண்ணிட்டு வரோம். உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு தேவியில் பார்த்துட்டு சத்தியமில் பார்த்து உதயமில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்துட்டு இருக்கோம். கார் அங்கே நிறுத்திட்டு வண்டி செக் பண்ணுறாங்க போலீஸ் மடக்கி. என் ஃப்ரெண்டோட காரில் வந்துட்டு இருக்கேன். உடனே இப்போ கரெக்டாக ஏதோ படம் ஷோ முடிச்சுட்டு வராங்க. ஒரு இது பயங்கர மேஜிக்கலான மொமெண்ட் யோசிச்சு பார்த்தா சினிமா. என்னன்னா அதுக்கு முன்னாடி ஜாலியாக ரோட்ல நடந்து போவேன், சுத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். இப்பயும் அப்படி சுத்துவேன் நான், அது பிரச்சனை இல்லை. பட் அப்போ சொல்றேன் அந்த மொமெண்ட் ஒரு படம் வந்து பார்த்தா மடக்கிட்டாங்க. இப்போ பைக்ஸ் ரேண்டமா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது நான் சும்மா இறங்கி நான் பசங்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இல்லை சார்னு வந்து 10 பைக் ஒன்று வருது. பார்த்தா இப்பதான் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு வராங்க. பார்த்தோன்னே அன்பனா அன்பனா தலை எங்க நிக்கிற அன்பனா அப்படின்னு கத்துறானே போலீஸ்ல. சார் யார் சார் நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. சார் ஒண்ணுமே இல்லை சார் சாதாரண. உடனே போலீஸ் வந்து சார் நீங்க போங்க நீங்க கிளம்பு அப்படின்ட்டாப்புல. ஏன்னா பசங்க வந்து பயங்கர எக்ஸைட்டா கத்துனானுங்களா பாராட்டினாங்களா. பயங்கர எமோஷனலா இருந்த அந்த மொமெண்ட். இல்ல இன்னொரு 10 நாள் இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு. பட் இந்த கெட்டப் வந்து இந்த ஹேர் ஸ்டைல், இந்த பியர்டு, அந்த லுக், இந்த ஒரு மஸ்குலரா இருக்கிறது வந்து வீட்டுக்காக போட்ட கெட்டப். பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் இந்த கெட்டப்ல உங்களை ஒரு லீடா பார்க்கணும்னு விருப்பம். கண்டிப்பா பண்ணிடுவோம். செம்ம கெட்டப்.
பட் சூப்பர். ஆனா அதான் இப்போ நம்ம இவ்வளவு படம் பண்ண இவ்வளவு வந்து சக்சஸ் அது ஒன்லி இருக்கு, சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். பட் ஆனா நான் எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா சினிமா வந்து எல்லாருமே சேர்ந்தது தான். நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட் டூல் தான். ஆக்டர்ஸ்க்கு இப்போ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே எல்லா காலங்களுமே எல்லாருக்குமான ரெக்கக்னேஷன் கிடைச்சிட்டே தான் இருந்திருக்கு. பட் ஆனா ஆக்டர்ஸ் வந்து நான் யாருமே அவங்களோட வெற்றியை வந்து இது எனக்காகன்றது நினைக்க முடியாது. பட் நான் அல்டிமேட்டா பாக்குறது வந்து டைரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், இவங்க 2 பேர்லாம் நம்ம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இப்போ அதில் ஒரு நம்ம ஒரு ஷார்ட் ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம்னா கேமராமேன் ஒர்க் இருக்கு, சுற்றி வேலை செய்கிற 100 பேரோட உழைப்பு அதில் இருக்கு. அவங்க அதுக்காக என்ன நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கலாம் பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேட்டோம்லாம் பண்ணுறது பின்னாடி அவ்வளோ ஒரு நான் சில டைம் யோசிச்சுட்டே இருப்பேன், இவ்வளோ பேர் நமக்காக உழைக்கிறாங்களா அப்படின்னு. சரி, அவங்களுக்கு சம்பளம் வருது அதெல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஆனால் வந்து ஒரு உழைப்பான அந்த வெற்றி வந்து படம் வெற்றி ஆகும்போது ஒரு டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ ஆக்டருக்கோ ஒரு பெரிய ஒரு மாசா மாறுதுல அது வந்து அதுக்கு பின்னாடி. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாத ஸ்க்ரீன் முகமே தெரியாம அவருக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் 10,000 பேரோட உழைப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம சக்ஸஸ் நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ நம்ம சக்ஸஸ் நம்மளது மட்டும் கிடையாது. ஸோ மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், அதில் மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ற சில பேர், இப்போ செட் அண்ணாவா இருக்கலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், சவுண்ட் எல்லாமே இருக்காங்களே, இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அது வரும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகுது. அந்த மேஜிக் தான் சினிமா நான் நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஃபேன் பாயா வந்து நான் உங்களுடைய சர்பட்டா பரம்பரை படம் பார்த்து வீட்டில் உட்காந்து டெய்லி நைட் 6லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் வீட்டில் கேட்பாங்க என்னடா சத்தம் அப்படின்ட்டு ரூமில் ஒரு தலைவாணி எல்லாம் கட்டிட்டு ஒரு பாக்ஸிங் க்ளோவ் செகண்ட்ஸில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம வந்து சார்பட்டா 2 ஆரம்பிக்க பாப்பா வந்துருங்க, ஆடிஷன் வந்துருங்க. அந்த ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றீங்களா? ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றேன். வந்துருங்க. பட் ஆனா பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஒத்துழைக்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துரும், அதெல்லாம் வர வச்சலாம். வந்துடலாம். ஓகே ஓகே சார். எல்லாருமே கபிலனை பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் தான் வெற்றியை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வெற்றி மாதிரியான ஒரு ஆட்கள் நாங்க நிறைய முயற்சி பண்ணுவோம், திட்டுவாங்க. வெற்றி தாங்க மனுஷன், நம்ம இயல்பான ஒரு ஆள். நீ எல்லாருமே எல்லா நேரத்தும் நல்லவனா இருக்க முடியாது, கெட்டவனா இருக்க போகுது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான். இப்ப நீங்க இந்த இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, நான் வரலன்னா என்ன திட்டுவீங்க, ஐயோ என்ன சீன் வரலன்னு. இப்ப வேற ஒரு இன்டர்வியூ போட்டா அவர் என்ன பாராட்டுவாரு, வந்துட்டார்ப்பா கூப்பிட்டோனே அப்படின்னு. சோ உங்களுக்கு நான் கெட்டவன் ஆயிடும், அவருக்கு நல்லவன் ஆயிடுவேன். சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும். அவர் ரொம்ப எனக்கு வேணா வெற்றி வந்து ரஞ்சித் சார் சொல்லும்போது என்ன அது ரொம்ப நான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றோம், இந்த மாதிரி நடிச்சாலும் வில்லன் மாதிரி அதான் சொன்னாரு. வில்லன் கிடையாது, இது மாதிரி தப்பானவனும் கிடையாது, அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல, அதனால ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு கோவப்படுறான், ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறான், அதுக்கப்புறம் அவன் ரியலைஸ் பண்றான். அதுதான். ஸோ அதனால வந்து ஆக்டிங்காவே இது இப்படிதான் ஒர்க் பண்ணும். ஏன்னா நீ ரொம்ப பயமா தான் பண்றேன்னு பண்ணினா அது வில்லன் மாதிரி ஆயிடும், நெகட்டிவ் ரோல். அப்படி கிடையாது, இது ரொம்ப இயல்பான. ஏன்னா அந்த ரோலே வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே ஆக்சுவலா டான்சிங் ரோஸ் வந்து பயங்கர ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. டான்சிங் ரோஸை பத்தி எல்லாரும் பேசினாங்க. அப்புறம் ஃபியூ வீக்ஸ் கழிச்சு தான் இந்த கேரக்டர் பத்தி எல்லாம் பேசினாங்களே. ஸோ இது வந்து ஸோ அதனால வந்து அது ஒர்க் பண்றதுமே ரொம்ப சேலஞ்சாக. தமிழ் பிரபா அதுக்கு வந்து கூட பெரிய சப்போர்ட் அந்த ஒரு சீனே கூட வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழ் பிரபா வந்து அவ்வளோ கரெக்டா சொல்ல, இது இந்த மீட்டர்ல பண்ணலாம், இப்படி பண்ணலாம் கலைஞர் ரஞ்சித் சார், தமிழ் பிரபா, அந்த டீமே எல்லாமே பயங்கர சப்போர்ட். சூப்பருங்க. ஏன்னா அதுதான் நானா பாக்குறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய வெற்றி கிடைச்சிடாது, அங்கங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வீட்டில் அப்பாவே திட்டுவாரு, நமக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப கடைசியா அவர் எப்படி ஆனாரு அப்படின்றப்ப நாங்க ரிலேட் டு வெற்றி கேரக்டரா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ண கிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதாங்க அந்த கிளவுஸ். இப்பதான் கொடுத்த அவரு நானே லைட்டா இது இல்லைங்க, உங்களுக்காக இது கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தரப்புறீங்களா? ஆமா, என்னன்னா நீங்க அதுல ஒரு போஸ்ட்ல உங்களை நான் நேர்ல பாத்தணும்னு விருப்பப்பேன். நிறைய விஷயங்கள் பேசணும், லாஸ்டா எண்ட்ல ஜாலியா ஒரு என்ன பண்ணலாம், இது மட்டும் எழுதிட்டுமா? ஆமா. எஸ், உண்மையா ஷோல்டர் பிரச்சனை பயங்கரமா வலிக்கும். ஓகே, அதுக்காக அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணலாம்டா ரஞ்சித் சார் சொல்லும்போது ஓகே சார் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சோம். நல்லா ஒர்க் ஆச்சு. உங்களோட ஃபேன்ஸ் வந்து பெக்யூலியர் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, உங்ககிட்ட அதை கேட்கணும். சும்மாதான் இப்படி பண்றாரு, நாங்க வந்து இதெல்லாம் கேட்போம் அவர்கிட்ட. இந்த கேள்விகள் நாங்க எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட இப்ப சொல்ல போறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதுக்கான பதில் சொல்லலாம். ஒருவேளை கேள்வி அடக்க முடக்கா இருந்தா நீங்க அடிக்கலாம். எங்க ரியலா இல்ல, இவர் உண்மையாவே அடிக்கிறாருங்க. பட் ஸ்டில் ஓகே. ஸோ முதல் கேள்வி இஸ் கோயிங் டு பி, பா ரஞ்சித் அவர்களுடைய பயோபிக் ஒன்று எடுக்கிறாங்களாம், அதுல நீங்க லீடா நடிக்கிறீங்களா? நடிக்கிறீங்களாமா? அது கலை எஸ் பா ரஞ்சித் இன் பா ரஞ்சித் ஒன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, இது இவ்வளவு சீக்கிரம் இருக்கு, பயோபிக் நிறைய இருக்கு, பண்ணிட்டு பொறுமையா பண்ணலாம். நடிகை அப்படி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நடிப்பீங்க. சோ ஒன் வேர்ட் அபவுட் பா ரஞ்சித்ஸ் லவ் டுவர்ட்ஸ் யூ. அன்புதான். அன்பு. ஆமா, அன்புதான் அவரு. அண்ட் வெரி த லவ் அண்ட் த கேரி ஆஸ் ஃபார் த சொசைட்டி அண்ட் பீப்புள், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வெரி ஜெனுவன் பர்சன்.
ஓகே. ரொம்ப ரொம்ப நேர்மையான, ரொம்ப அன்பான, ரொம்ப லவ்வான ஒரு பர்சன். சூப்பருங்க, செம. ஸோ வந்து நீங்க வந்து நிறைய ப்ராமிசிங் ரோல்ஸ் பண்ணாலும் இந்த மீம் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க. கலையரசன் வந்து ஒரு படத்துல கேஸ்ட் பண்ணா இன்டர்வலோட ஏன்டா அவர் வந்து சாவடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம்லாம் நீங்க ரெகுலரா பார்த்து நல்லா ஓகேவா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களா? படத்துல வந்து நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா ஒரு சேலரி, இன்டர்வல்லே இறந்துட்டா எக்ஸ்ட்ரா 2 crores கேட்டிருக்கீங்களா? அது வந்து கேட்டிருக்கீங்களா? படம் பட்ஜெட்டே 2 கோடி தான். இல்ல எனக்கு சம்பளம் 2 இது கோடி. உண்மைனா நீங்க பதில் சொல்லலாம், இல்ல பொய்யா இருக்குன்னா நீங்க என்ன அடிக்கலாம். கன்ஃபார்ம் போய் தான். அப்பா ஆனா வந்து என்னன்னா, ஓகே நம்ம பாராட்டினா நம்ம சந்தோஷப்படுறோம்ல. ஆனா ஆமா. கலாச்சாரம் சந்தோஷப்படணும், திட்டினாலும் பட் அது சந்தோஷப்படணும். ஜாலியா தான் கலைக்கிறோம். ஹர்ட் பண்ணாம பண்ணோம். அந்த பர்சனல் அட்டாக் இல்லாம ஹர்ட் பண்ணாம பண்ணா ஓகே எடுத்துக்கிட்டு நம்ம பெட்டர்மென்ட் பண்றதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகே. ஸோ அதே சமயத்துல வந்து ஜிவிஎம் அவர்கள் கண்ணுக்கு நீங்க வந்து ரகடான ஒரு ஆளா இல்லாம ஒரு லவபிள் பாயா வந்து தென்பட்டிருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வந்து ஒரு கதை சொன்னாராம், விடிவி பார்ட் 2 மாதிரி. ஆனா ஒரு ஹீரோயின் வந்தா நீங்க பிரிச்சிருவீங்க, வேணா நீங்க 3 ஹீரோயின் கேட்டீங்களாம். இதெல்லாம் நீங்க கேக்குற கேள்வி மாதிரி பப்ளிக் ஃபேன்ஸ் தான். ஜிவிஎம் சார் படத்துல அப்படி கூப்பிட்டானா கண்டிப்பா நடிப்போம். 3 ஹீரோ இருந்தா ஜாலியா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். ஓகே தான். ஓகே தான். ஓகே. இதுல யாரோட சேர்ற மாதிரி இது 3 பேரோடையும் நேர்மையான ஜெனுவனான காதல் கிட்ட சேர்ந்துரும். ஜெனுவினான காதல் கிட்ட. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா கலையரசனுக்கு இயல்பான ஒரு ரொமான்டிக் சீன்ஸே கொடுக்குறாங்க. ஹீரோயினை பாக்குறதோட நிப்பாட்டிடுறாங்க. அந்த அந்த ஒரு லிப் லாக் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. கிஸ் பண்ணிருக்கேனே. அது பண்ணிருக்கீங்க, பட் அது வந்து ஒரு எமோஷனலா இருந்திருக்கும். பட் ரொம்ப நேரம் பண்ணுமா உங்களுக்கு? லைட்டா தாங்க பண்ணுவாங்க. அது எமோஷனலா அப்படிதாங்க இருக்கும் அப்படின்றாரு. இந்த கேள்வி வேற மாதிரி ஒரு மூட்ல இருந்து. ஓகே. பட் இந்த கேள்வி பட் அது கதைக்கு தேவைப்பட்டு அது அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்றது இருந்ததுன்னா, ரொம்ப இயல்பா அமையுது அப்படின்னா பண்ணலாம். ரொம்ப ஃபோர்ஸ்டா ரொம்ப மேக்கப் மேடப்பா இருந்தாதான் நல்லா இருக்காது. ஓகே. இயல்பா இருந்ததுன்னா கிஸ் பண்ண அழகா தான் இருக்கும். நீங்க நான் அடிச்சது கூட வலிக்கல, ரொம்ப நேரம் பண்ணுமா உனக்கு அப்படின்னு நீங்க கேட்டதுதான் எனக்கு 2 இடத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சூப்பருங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா கலையரசன் அவர்கள் வந்து இப்போ பேன் இந்தியா நடிகரா வந்துட்டு இருக்கிறதுனால சீல தான் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டோம். சேலரி டிமாண்ட் பண்றது ஒரு ஃபையாவது டீல தான் வருது, அதுக்கப்புறம் எல்லுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே எல்லுல இருக்கு. சி ஆனா ஓகே, நல்லதுதான். ஓகே, சந்தோஷம் தான். ஓகே, ஜாலி தான். இது வந்து அப்போ வந்து உண்மை இல்ல. சியா? சி கண்டிப்பா இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன பஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப அழகா இருந்துச்சு அது. ஸோ டு என் வித் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19th சமீபத்தில் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக எப்படி வந்திருக்கு, எவ்வளோ ஹாப்பி நீங்கள் எபவுட் தண்டகாரண்யம்? ஸோ சூப்பர். அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப எமோஷனலாக லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த ட்ராவல், அந்த அந்த உலகம் கொஞ்சம் புதுசான ஒரு உலகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே புதுசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தண்டக்காரன் முன்னாடியும் சரி, தண்டக்காரன் ரிலீஸ் ஆகிறப்பையும் சரி, அதுக்கு அடுத்த படமும் சரி, அந்த ரிலீஸ்க்கு முதல் நாள் எப்படி இருக்கும்? ஒரு பயமாக தான் இருக்கும். ஓடணும்னு நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கணும், மக்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் படத்தை நினைப்போம். என்ன பயம்லாம் இருக்கதான் செய்யும். பட் ஆனால் ஒரு ஆக்டர் வந்து நம்ம நடிச்சு மாட்டீங்களா? இல்லை, நடிச்சு முடிச்சிட்டோம். நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் அங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் அப்போ நம்ம அந்த ப்ரொமோஷன், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். சேர்த்துனா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி மக்கள் கையில தான். சோஃபார் நீங்கள் வந்து முதல் படத்தில் ஆரம்பித்து தண்டகாரன் வரைக்குமே சொல்லலாம், இது வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டதுலேயே பெஸ்டஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகே, திஸ் மேட் மை என்டையர் ஜேர்னி ஜஸ்டிஃபைட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு ஒரு கருத்து உங்களுடைய நடிப்பை பற்றி, இது எனக்கு ஹாப்பி, இது நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு வேர்ட்ஸ் இருக்கும்ல, அது யார், என்ன வார்த்தை? அது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அப்படி பயங்கரமாக அப்படிலாம் ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கபாலி எப்போ மீட் பண்ணும்போது, அன்பு சூப்பர் சூப்பர் சம்மர் ரோல் நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தட்ஸ் லைக் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் தலைவர் வந்து பயங்கரமாக உயிர் எனக்கு. ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரஞ்சித் சார் பாராட்டுறதுமே பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஈஸியில் பாராட்டவே மாட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அவர் எப்போ என்ன ஏதாவது ஒரு தடவை 2 தடவை டே நல்லா பண்ணடா அப்படின்னா பயங்கர ஐயாவேன், நான் பயங்கர ஹாப்பி ஆகிடுவேன். அப்புறம் சார்பட்டா கமல் சாரை மீட் பண்ணுவோம், அது தட்ஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். பட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு பாராட்டல, பட் அந்த படத்துக்காக மீட் பண்ணோம், ஒரு க்ரூவாக போனோன்றதே ஒரு சந்தோஷம் தான். பட் அந்த மாதிரி
சினிமால யாரு அவங்க பெரிய ஆளா இருக்கணும் அப்படி இல்லை, நம்ம யாராவது ஜெனுவனா நம்மளை பாராட்டினால பயங்கர ஹாப்பி ஆயிடும். ஒரே எங்க வீட்டு வாசல்ல வந்து நான் பெசநகர்ல நான் போன புதுசுல ஒரு அக்கா வந்து துப்புரவு தொழிலாளி அக்கா வந்து வீடை அந்த ஸ்ட்ரீட்டை பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வெளில வந்தேன். வெளில வந்து என்னை பார்த்துன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. ஐயோ நம்ம புள்ளப்பா நீ, நம்ம புள்ளைய வந்து கொண்டுட்டானுங்களே இந்த படத்துல மெட்ராஸ்ல அப்படின்னு அழுதுட்டாங்க பயமா. எனக்கு பயமா கண்ணு கலங்கிச்சு. ஸோ அது எவ்வளவு அந்த கேரக்டரோட எவ்வளவு கனெக்ட் ஆயிருந்தா அவ்வளவு எமோஷனலா ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சினிமா வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணுது. ஸோ அதை வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான மீடியம், நம்ம வந்து அதை எவ்வளவு நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஏன்னா அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவங்க அந்த கேரக்டரா பார்த்துட்டாங்க. என்ன நான் செத்தது இப்ப நினைச்சு அவங்க அழுகுறாங்க அந்த படத்துல. பயங்கர இப்ப சொல்லும்போது பயங்கர எமோஷனலா செம மொமெண்ட் அது. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஆள் தெரியாதவங்க நம்மள சொந்த பையன் மாதிரி சொந்த அண்ணன் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்களே, அது வந்து சினிமாவில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். வெரி மேஜிக்கல் வேர்ல்டு. ஸோ அதனால வந்து அது ரொம்ப வெரி வெரி லக்கி அண்ட் பிளஸ் டு பி பார்ட் ஆஃப் சினிமா. சூப்பருங்க. அந்த மொமெண்ட் ஆக்சுவலி என்னால் இமேஜின் பண்ணி பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவர் கண்ணெலாம் கலங்கிட்டாரு, பயங்கர எமோஷனல் ஆகிட்டார். அதை பற்றி சொல்கிறப்பே சரி சூப்பர் பிரதர், யூ டிசர்வ் தட். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்போ நம்ம வந்து சும்மா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அங்கங்கே வந்துடுவோம் அப்படின்னு தான் இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். பட் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக வந்தாச்சு. தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம்லாம் போயாச்சு. ஸோ அதர் லாங்குவேஜஸ் படமும் நடிக்கிறப்போ அதர் இண்டஸ்ட்ரியும் போகிறோம், எக்ஸ்ப்ளோர் ஆகிறோம். நீங்கள் நம்ம நினச்சதை தாண்டி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் தாண்டி போகிறோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா எல்லா ஆக்டருக்குமே ஆக்டர்ன்றது இங்கே எல்லாமே லாங்குவேஜஸ் மாறுது. பட் ஆனால் சேம் வேர்ல்டு தானே, சேம் ஒரே ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது மற்ற லாங்குவேஜ் போகும்போது என்னன்னா அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் என்னன்னா இப்போ நான் எப்பவுமே ஒரு லாங்குவேஜோட டெப்த்தான மீனிங் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம எமோட் பண்ணும்போது அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இப்போ தெலுங்கு பண்ணும்போது கொஞ்சம் அதை நான் மேக்ஸிமம் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேவரா படம் சூப்பராக வந்து இப்போ நான் இன்னொரு படம் தெலுங்கு பண்ணியிருக்கேன் மெயினாக, அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பீப்புள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி மலையாளம் நமக்கு அப்போத்துலேருந்தே ஒரு கனெக்ட். மலையாளம் ரொம்ப பிடிக்கும். நான் மலையாளத்தில் 3 படம் பண்ணேன். 2018 சார்ல்ஸ் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் தங்கம்னு. ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயங்கள் இங்கே கூட வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எமோஷனலாகவும் இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது நீங்கள் நரேட் பண்ணதெல்லாம் கேட்க. உங்களுடைய தண்டகாரண்ய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக இந்த நல்ல நாளில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஜெயா டிவி ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நேர்களே, பேசும் படம் பை கலையரசன் கண்டிப்பாக இந்த சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் ஒரு சூப்பரான டேயில் ஒரு சூப்பரான ஷோ மூலமாக நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. நன்றி, வணக்கம்.